நந்தினி இதுக்கு மேலே வீட்டில் இருந்த மிகப்பெரிய ஆபத்து வந்துடும், எப்படியாச்சும் அந்த நந்தினியை சீக்கிரமாக கொன்னே ஆகணும் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம நந்தினியை இந்த ரஞ்சித் நாய் கடத்தி வச்சுருக்கான். இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ எண்டில் இந்த ரஞ்சித்துக்கு ஒரு சரியான தண்டனை வந்து கிடைக்க போகுது. வாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உண்மையிலுமே இன்னைக்கு நந்தினிக்கு வந்த கொடுமை மாதிரி வேறு எங்கேயுமே நடந்திருக்காதுங்க. அந்த அளவுக்கு மொத்த குடும்பமும் நந்தினியை புரிஞ்சிக்காம ஆளுக்கால் படுத்தி அடித்து காலில் விழுவச்சு, அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய தப்புங்க. உண்மையிலுமே கொஞ்சமாச்சும் வந்து கொஞ்சம் மரியாதையாக நடத்திருக்கலாம். ஆனால் இவ்வளோ இந்த குடும்பத்துக்காக தான் நந்தினி போராடுறாங்க. சொல்லப்போனால் சுரேகாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நந்தினி எல்லாமே பண்ணாங்க. கடைசியில் அந்த சுரேகா நாயே வந்து நந்தினி அடித்தது மட்டும் இல்லாமல் அவளே வந்து காலில் விழ வச்சுட்டா. சுந்தரவல்லியை கூட ஒரு பாயிண்டில் சேர்த்துக்கலாம் போல், சுரேகாவை சுத்தமாக வந்து சேர்த்துக்கவே முடியாது. அப்படிலாம் இவங்க இவ்வளோலாம் கொடுமைப்படுத்தி நந்தினி அப்போ கூட அவன்கிட்ட சவால் விடுறாங்க. பாருடா, இன்னும் 10 நாளில் உன்னோட உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி என்னை எப்படி இந்த மாதிரி பண்ணியோ அதேமாரி நீ இந்த வீட்டில் ஒருத்தர் காலையை நான் விழ வைப்பண்டா அப்படின்ற மாதிரி நந்தினி சவால் விடுறாங்க. உண்மையிலுமே நந்தினியோட மனதைரியத்துக்கு 100க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். என்னடா இது ரஞ்சித்துக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது. இல்லை 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 இவங்கள்ட்ட சொன்னதுனால ஓகே. இதே சூர்யா கிட்ட அவள் சொல்லியிருந்தா அவன் கண்டிப்பாக கண்மூடித்தனமாக நந்தினி என்ன சொன்னாலும் அதுதான் கரெக்டு அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பான். அப்புறம் நம்மளோட கதையை மொத்தமாக வந்து முடிச்சு விட்டுருந்துருப்பான். நம்ம ஐயோ இதுக்கு மேலே இந்த நந்தினி இந்த வீட்டில் விட்டு வச்சோன்னா கண்டிப்பாக நம்ம காலியாகிடுவோம் அப்படின்றதுக்காக ரஞ்சித் என்ன பண்ணுறான்னா உடனடியாக இவளை கடத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போ நந்தினி எக்ஸாமுக்கு போகிறாங்க இல்லையா, அங்கே எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வரும்போது இந்த ரஞ்சித் வந்து ஆளுங்களை வச்சு கடத்திடுறான். கடைச்சிட்டு மயக்க மருந்தெல்லாம் அடித்து ஒரு குடோனில் வாயெல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்கான். உடனே வந்து நந்தினிக்கு மயக்கம் தெளிஞ்சு நம்ம எங்கே இருக்கோம், என்ன நடக்குது நம்மளை சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிக்கு ஒன்றுமே புரியல. யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த ரஞ்சித் அங்கேருந்து வர்ற, நீயா நீயா நீ எதுக்குடா என்னை கடத்தின அப்படின்ற மாதிரி கேட்க, என்னடி உன்னை கடத்தாமல் இந்நேரம் நான் உன்னை கொன்று போட்டிருக்கணும், உன்னை கடத்தி வச்சிருக்கேனேன்னு சந்தோஷப்படு. அந்த ஹேமாவெல்லாம் ஆன் த ஸ்பாட்டில் கொன்று தூக்கி போட்டேன், உன்னெல்லாம் கொல்றதுக்கு ஏமாத்துறோம் அப்படின்ற மாதிரி நந்தினியை பார்த்து கேட்கவுமே நந்தினிக்கு அப்போ தான் எல்லா உண்மையுமே தெரிய வருது. அப்போ நீ தான் வந்துட்டு கொலை பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்க ஹேமாவை, நீ இன்னும் அதை கண்டுபிடிக்கவே இல்லையா, நான் தான் இந்த 2 கையால் தான் கழுத்தை பிடிச்சி வந்து கொன்னண்டி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டேய் நீ பண்ணிகிட்ருக்க பாவம் 1 2 இல்லை, ரொம்ப பெரிய குற்றம் பண்ணிகிட்ருக்க, இதுக்கு கண்டிப்பாக நீ எல்லாத்துக்கும் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்லவுமே, நான் ஏன்டி தண்டனை அனுபவிக்க போகிறேன், எனக்கு எதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகணும்னு எனக்கு எல்லாமே தெரியும், நான் ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டே இருப்பேன், உன்ன மாரி முட்டாள்னு நினச்சியா என்னைய அப்படின்ற மாதிரி ரஞ்சித் கேட்குறதுக்கு, கண்டிப்பாக தப்பு பண்ணுறவனுக்கு என்னைக்காக இருந்தாலும் தண்டனை கிடைக்கும், உனக்கும் கிடைக்க தான் போகுது, அந்த கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி நந்தினி வந்து சொல்லவுமே ரஞ்சித் வந்து, கடவுள்னு ஒருத்தவர் இருந்தாருன்னா ஏன் வந்து ஹேமா சாவ போகிறா, ஹேமா மாதிரியான நல்லவங்கெல்லாம் சாவுறாங்க, என்ன மாதிரியான கெட்டவங்களாம் வாழ்கிறாங்களே அதை எப்படி அப்படின்ற மாதிரி கேட்க, எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க 2 பேருக்குள்ள ஃபைட் நடக்க, இங்கே வந்து சூர்யா போயிட்டு நந்தினியை வந்து ஏற்றிட்டு வரலாம் அப்படின்னு போனால் நந்தினி இல்லை. உடனே எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. சரி இவ வீட்டுக்கு போயிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து வீட்டுக்கு போகிறாரு. சூர்யாவுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது நந்தினியை பார்த்து. எக்ஸாம் எப்படி எழுதுனேன், எக்ஸாம் ஈஸியாக இருந்ததா, நீ பாஸ் ஆகிடுவே, எத்தனை மார்க் எடுப்பேன். நார்மலாகவே நம்ம வீட்டில் ஒருத்தவங்க எக்ஸாம் எழுத போனாலே நமக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கும், எக்ஸாம் எப்படி இருந்தது, ஈஸியாக இருந்ததா, நீ எத்தனை மார்க் எடுப்பேன் நார்மலாக கேட்போம் இல்லையா, அதேமாரி சூர்யாவுக்கு அவ்வளோ ஆர்வத்தில் தேடி தேடி பார்க்குறாரு. இல்லை, வீட்டுக்கு போயிட்டு நந்தினின்னு கத்துறாரு, அங்கேயும் வந்து இல்லை. ஃபோன் பண்ணி பார்க்குறாரு, ஃபோன் சுவிட்ச் ஆஃப். சூர்யாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு நந்தினிக்கு, வீட்டுக்கு வரலையா, ஐயா வீட்டுக்கு வரவே இல்லையா நந்தினி, என்னையா ஆச்சு அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி உன் தங்கச்சே காணோயா அப்படின்ற மாதிரி சொல்ல, காணுமா, பாவம் புள்ள வேற அடி வேற வாங்குச்சு அப்படின்ற மாதிரி, அடி வாங்கினதுனால எங்கேயோ போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி கல்யாணம் வார்த்தையை விட்டுடுறாரு. அடி வாங்கினாளா, என்ன கல்யாணம் சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. வாட், மொத்த குடும்பமும் சேர்ந்து இவ்வளோ பண்ணுச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாங்கய்யான்னு சொல்லுவோமே சூர்யாவுக்கு கண்ணே கலங்கிடுச்சு. ஏன்னா நந்தினி தப்பே பண்ணாத பொண்ணு போயிட்டு ஒரு கேவலமான நாய்க்காலில் விழுறது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம். அதுவும் அவன் ரொம்ப மோசமானவன், அவன் காலில் போய் விழுந்ததை வந்து
நம்மளாலே ஏற்றுக்க முடியல. சூர்யாவால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல. அப்போ தான் வந்து சூர்யாவுக்கு வந்து ஏதோ தெரிய வருது, இல்லை ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி மட்டும் சூர்யாவுக்கு புரிய வர, கல்யாணம் நான் சும்மா விட போகிறதா இல்லை, எல்லாத்துக்குமே இந்த வீட்டில் உள்ளவங்க பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை தான் நானும் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீட்டில் உள்ளவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். என் தங்கச்சியை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினதுக்கு அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்னையா பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்க, நல்லா யோசி, ஏதாவது ஒன்று வந்து தென்படும், நல்லா யோசின்னு சொல்கிறாங்க. இல்லையே எனக்கு ஒன்றுமே வந்து தென்பட மாட்டுதே அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க. இப்போ அந்த ரஞ்சித் எங்கன்னு சொல்ல, ரஞ்சித் வீட்டில் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, வீட்டில் இல்லையா, அவன் தான் அப்போ ஏதோ பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சூர்யா முடிவே பண்ணிட்டாரு. கல்யாணம் எப்படியாச்சும் வந்து நந்தினியை காப்பாற்றியே ஆகணும். ஆரம்பத்துலேருந்து அவன் ஏதோ தப்பு பண்ணிகிட்ருக்கான்னு எனக்கு நல்லாவே வந்து தோணுச்சு தான். ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து திணறி போய் நின்றுட்டுருக்க. எப்படியாச்சும் வந்து தங்கச்சியை காப்பாற்றிட்டு வந்துங்க. அவங்க குடும்பத்துக்காக அந்த புள்ள படுற கஷ்டம் இருக்கே, என் வாயால் சொல்ல முடியல. என்ன இந்த வீட்டில் நடக்குது போகுதுன்னு ஒன்றுமே புரியல. அந்த பிள்ளைய போட்டு இந்த பாடுபடுத்துறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, கல்யாணம் அவ்வளோ அழுவ. நீ இப்படி அழுத நான் பார்த்ததே இல்லையே கல்யாணம் அப்படின்ற மாதிரி சூர்யா கேட்க, அந்த இடத்துல நீங்கள் இருந்திருக்கணும். அப்போ தான் வந்து என் வலி வேதனை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். காலில் போய் அவன் காலில் விழுந்துச்சு பாருங்க, உண்மையிலே உயிரே போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து தங்கச்சி காலில் விழுவுமே மனசே எனக்கு விட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் சரி பண்ணி கூடிய சீக்கிரம் நான் சரி பண்ணும், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு மேலே சரி பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, அதான் என் தங்கச்சி எங்கே போனானே தெரிலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, கல்யாணம் நம்பிக்கை விடாத, நான் இருக்கேன், நீ நம்பிக்கை மட்டும் விடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களை நம்பி மட்டும்தான் இருக்கேன், தயவு செஞ்சு என் தங்கச்சி அழைச்சாந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்ற மாதிரி கல்யாணம் அவ்வளோ அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, இவ்வளோ மோசமாக நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. இதனாலே ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்காங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரஞ்சித் நாய்க்கு என்ன தண்டனை கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஒரு வாட்டியும் ரஞ்சித் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கான். ஆனால் இதுக்கு மேலே இப்படியே விட்டு வச்சா சரிவரான்னு சொல்லிட்டு நல்லாவே புரிய வந்து தான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு.